சாப்பாடு ஏற்பாடு அருமையான ரசிகர்கள். ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம், அதுல 1 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு, ஏன்னா அவங்க நினைச்சா எப்படி வேணாலும் வைக்கலாம். நமக்கெல்லாம் அந்த வாழ்க்கையை தரக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்க மாதிரி ரசிகர் இருக்கவரை நாடகம் ஒழியாது. கண்டிப்பா குறைஞ்ச வச்சு 70 வருஷத்துக்காக நாடகம் ஆடலாம். 125 நாள் வச்சிருக்கா, 125 கிராமமா? நான் 125 ரூபாய் வச்சிருக்கேன். 125 கிராமமும் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா புராஞ்சி வேட வருது அவர் மேல. ஆமா, 25 வருஷமான அப்படி சொல்லுங்க. ஆனால் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த காமன் அருளால எல்லா மக்களும் எங்கிட்ட, நானும் வருஷம் எங்கிட்ட இந்த காமன் கோயிலுக்கு நாடகத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு அருமையான ரசிகர்கள், ஏன்னா கடல் மாதிரி கூட்டம். ஏன்னா நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம ஏரியா. எந்த ஏரியா சொல்லு? இது எந்த ஊர் தெரியலையா? நம்ம ஏரியா என்னப்ப சொல்லுங்க. எந்த ஏரியா இது? பட்டுக்கோட்டை புளியால் தானே? பட்டுக்கோட்டை புளியாலா? பட்டுக்கோட்டையில எங்க இருக்கு புளியால்? திருவாத்தேவன். இந்த ஊர் எங்க அப்பா பிறந்த ஊரா? திருவாத்தேவன் கிராமம். அதனால எல்லாரும் ரசிகர், நாடகத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர்லாம் வந்திருக்காங்க. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் வெளியில வர இருந்து நாடகத்தை பாப்பியன்னு நினைக்கிறேன். ஏப்பா தம்பி, வேற ஊர் தான் அப்படி. நம்ம ஊர்ல கண்டிப்பா நாடகம் முடிச்சு பாப்பாங்க. கண்டிப்பா தம்பி. காலையிலயா? நாடகம் யாருக்குப்பா? காமன் பண்டிகை காண்டி வச்சிருக்காங்க நாடகம். சரி, கண்டிப்பா நம்ம ஊர்ல நாடகம் பாப்பாங்க. காலையில வீட்டுல கோலங்களும் போட்டு வந்து பாப்பாங்க. தம்பி, அது வேற ஊர்ல பொம்பளை அப்படின்னு போவாங்க. சரி, நம்ம ஊர்ல போக மாட்டாங்க. சரி, பாப்போம். காரணம் என்ன தெரியுமா? நல்ல பாம்பு குடியிருக்க இடத்துல யாரும் இங்க இருந்து போக மாட்டாங்க. இங்க நல்லா குடியிருக்கோம். நம்ம நிறைய இருக்கு, சுத்தி இருக்கு. அதான் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிங்க. நம்ம வர்க்கம்லாம் போக மாட்டாங்க. போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி 2 பேர் போனாலும் எதுவும் போட்டுக்கிட்டு வச்சிருக்கா, கட்டிங்கிட்டிங்க போட்டிருக்கா போவாங்க. வச்சிருக்காரா அவரு? நான் வளர்த்த ஆத்தாக்கா அப்படி இல்ல. எந்திரிக்க மாட்டாங்க. எந்திரிச்சா மொத்தமா ஒண்ணுக்கு போனாலும் 10 பேர். ஏன் வாடி போவா? 10 போயிருவேன்னு நினைக்கிறேன். வெளியில இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஆனா நம்ம ஊருக்கு வந்த பிரச்சனை இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கி கலைப்பிரிய துவங்கி நம்ம நாடகத்தை ஆரம்பம் என்பதை சொல்லி நாடகத்தை ஆரம்பிச்சிருவோமா? ஆமா.
புது பாட்டு வந்துருக்குடா. அதான் கேளு. நீ எப்படி தனியா போட்டு தூங்குற பகல் ஏப்பா அது யாருப்பா சொல்றது? நான் தான் சொல்றேன். தண்ணிய போட்டு தூங்குற யார் இவன் தூங்குனானா நீ தூங்குனியா? என்னென்ன வேலை பாக்குறாங்க. ஆனா எனக்கு அருமையான ரசிகர்கள் உண்மையிலே வெளியில வர இருந்து ஏன் கைதட்ட சொல்றேன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். எது பிரஷரா?
பிளஸரா? பிரஷர் இல்ல பிரஷர். பிரஷர். மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்ப கிடக்கும். ஓ, உட்கார்ந்தே இருந்தோம்னா காது மரம் இருக்கும். இந்த கையை அப்படி எழுப்பினா கை மரம் இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கா இந்த தெய்வத்தை நினைச்சு இந்த காமனை நினைச்சு எல்லாரும் நான் வளர்த்த பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் குறுப்பு சேலை கட்டி ஒரே சேலை குறுப்பு சேலை கட்டி தையல் சாக்கெட்டு தையல் கூலி மட்டும் 800 ரூபா. புரிஞ்ச வேலைக்கிற வெட்டி வெயில கடந்து சாவேன் பீடி வாங்க காசு குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்ல பின்னால 2 நிலை முன்னால 2 சன்னல் வச்சா அந்த கும்மி கொட்ட அந்த ஆத்தா நினைச்சு அப்படி அப்படி நன்னானி நன்னானி யாரு யாரு கும்மி குட்டுறப்பாவா? எப்படி அந்த பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கும்மி விட்டையில அந்த சந்தோஷமே வேற. அதுல நாம மாதிரி ஆம்பளையால் இடையில நுழைவேன். எப்படி அந்த கும்மி கொட்டிக்கிட்டுலாம் ஏதாவது நல்ல பொம்பளை பிள்ளை செவத்த ஆளான் அது பக்கத்துல இடையில நுழைஞ்சுவேன். பழஞ்சுக்கிட்டு ஒரு தொன்ன புத்தியில ஐஷா அப்படியே கும்மி கொட்ட மாதிரி கொண்டு இடுப்பை கிள்ளிடுவேன். அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு மண்டையை வச்சுட்டு கும்மி கொட்டை நிப்பாடிவாங்க. முளைப்பாரி நடு ரோட்லயே கிடக்கும். நம்மளால போலீஸ் ஸ்டேஷன்ல கிடப்பேன். இதுக்கு யாருண்ணா காரணம்? இடையில நான் வந்தேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் இந்த வேலை பார்த்தா தானே. அப்படியா? நானும் வெளியில வரதே இருந்து நாடகத்தை ரசிகன் என்று சொல்லி மற்றும் விண்ணகரத்தில் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் திருத்தேவன் கிராமத்தில் நடைபெறும் 75ஆம் ஆண்டு காமன் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருவர்கள் குரோதி வனம் ஆசி மாதம் 26ஆம் நாள் 10/3/2025 திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு திருத்தேவன் கிராமத்தில் அமைந்துள்ள காமன் திடல் சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ் பெற்று நடித்து கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடி வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சுற்றி வரும் நடிப்பு சிவேந்தர் அன்புவனார் லோட்டஸ் செவி புகழ் நாரத்தின பலத்தைச் சேர்ந்த SS கலைவாணன் அவர்கள் வருக வரையிலே வேலன் மொத்தமாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எதுகமுறை உரையாடி குயில் போன்று குயிலும் கோகில ஹானி அன்பு சோறு சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சுற்றி வரும் மன்னாருடைய சேர்ந்த BRG பாலப்பிரியா அவர்கள் வருக வரையிலே பள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முறை சுற்றி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் இரட்டையாளத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவருங்க மேலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு நடக்கிறது வள்ளி திருமண நாடகம் இல்ல, வேற. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். ஏன், என்ன காரணம்? ஆனா இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் அப்படி நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க, விடிய வர இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை சொல்லி ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் மருங்காபுரியைச் சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் விரங்க வரையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போலவனும் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போலவனும் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, ஒரு நூலெடுத்து பின்னுக்கும்
சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பணத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே இன்னும் கூட அதில் இருப்பவை தவறு வந்த போதும் அதை துடைப்பதென்று யாரு கலங்கும் போது சேரி அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு இந்த புல்லோ ஆறிடுமா வேதனைதா தீர்ந்திடுமா விண்ணப்பம் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பணத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே ஒரு நோயிடத்து விண்ணப்பம் மன்னிக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பணத்தை போல பணம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச சின்னவனே பலே 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 பலே. நன்றி நன்றி கைதட்டி அன்புடன் என்று ஆர்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்துனர் இரட்டையாளத்தை சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் விரங்கமனையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் சேர்ப்பார்கள்.
கைதட்டின அன்புகள் நெஞ்சாரும் நன்றி. வில்லம்னா அப்படி இருக்கணுமையா. ரொம்ப சிறப்பாக விஷயத்த ஒரு யாரும் இல்லை, ஆவடியார் கோயில் மோகன்தாஸ் அவருடைய மாணவன். ரொம்ப அவருக்காக ஜோர் அவர் கைதட்டு கொடுங்கண்ணே. ரொம்ப சிறப்பாக விஷயத்த அன்பு மாப்பிள்ளை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு சித்தப்பா புதுவையை சேர்ந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் வருகை ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். அன்பு பார்க்க சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு அண்ணன் அன்பு மச்சான் உங்க பேர் என்ன சார் எம் சாந்திராஜன் அவர்கள் வருகை தாளம் செய்ப்பார்கள். இசை சக்கரவர்த்தி சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமத்திற்கும் சீன அமைப்பு ஸ்ரீ அமிர்தவிழா சிங்கமேலி உரிமை MKS பழனிமுத்து விஜயபுரம் அருமையான சீனமத்திற்கும் அன்புலகம் சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிபெரி அமைப்பு திருமுருகன் ஆடியோஸ் மங்கள நாடு. இந்த வெள்ளி கிழமையில சிறப்பான ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் திருமுருகன் ஒளிபெருக்கி அன்புடன் சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் போட்ட பாட்டிலே தெரியுது எவ்வளவு ஞானமான ஆளு. அதே மாதிரி சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம். அது எங்கன்னா ஒரு ஹோட்டல்ல ஒரு ஊர்ல திருவப்பாடிக்கிட்ட ராயல் ஹோட்டல்ல உண்டே விட்டா ரொம்ப வீட்டு சமையல் ரொம்ப சிறப்பா. எனக்கு சோறு தான் முக்கியம், பேர் முக்கியம் இல்லை. நான் சோறு பேர்லாம் பார்க்க மீன் அங்கே தானே சாப்பிட்டேன், பேர்லாம் பார்த்துட்டு போறது இல்லை. அது தேவையில்லை. சோறு மீன் வறுவல். ஆனா தம்பி கடையில தானே போய் சாப்பிட்டோம். ஆனா பரிமாற விதம் பத்தியா அந்த உபசரிப்பு வீட்டுல எப்படி வந்தவங்க என்ன வேணும் ஏது வேணும்னு சிக்கன் சாப்பிடலாம், சிக்கனு மீனுக்கு மீன், முட்டைக்கு முட்டை, சாப்பாடு, ரசத்துக்கு ரசம், மோருக்கு மோரு, நாட்டுக்கோழி ரசம். தம்பி நான் என்ன சொன்னா இந்த கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. ஆமா 10 நாடக நடிகளுக்கு சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். பெரிய புண்ணியம். காரணம் என்ன தெரியுமா? 10 நாடக நடிகள் சாப்பாடு போறது ஒண்ணுதான், 10 பரதேசிக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான். ஒண்ணு சோறு போட சொல்லியா வேணாம் முடியா? ஏய் பரதேசன தப்பா சொல்லப்பா. பரம்னா என்ன? உலகம். தேசனா என்ன? சுத்துறது. டெய்லி ஒரு ஊர் புறமா இல்லையா? அதனாலதான் பரதேசி அப்படின்னு. அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்கோம், நம்பர் எழுதியப்பா. பரம்னா உலகம், தேசினா சுத்துறது. ஆமா
ஆமா நீங்க சொல்ற ஒரு வாயில நான் இருந்தேன். எப்படி என்ன அவங்களே வாடகை கொடுக்குறாங்க, நம்ம வேலை எடுத்து ஊருக்கு உரம் சாப்பிட அவங்க வீட்டுக்கு வீடு தட்டு எடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த, உண்மையிலே ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார் அம்மா. இந்த அம்மா உபசரிக்கிட்டேன் என்ன, எனக்கா சோறு வேணாம் சாப்பிடுங்க தம்பி, நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிக்கிறாங்க, சாப்பிடுங்க அந்த உபசரிப்பு அப்படி இருக்கணும். அப்புறம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் திண்டுக்கல் பக்கத்துல ரெட்டியப்பட்டின்னு ஒரு ஊர். ரெட்டியப்பட்டி, ஆமா திண்டுக்கல். சேனம்பரத்தப்பட்டி பக்கத்துல ரெட்டியப்பட்டி. சேனம்பரத்தப்பட்டி, ஆமா. அங்க போய் உட்காந்தாச்சு, எல்லாரும் நாடகாடியெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, சாப்பிட போய் உட்காந்தாச்சு, இலை ஓட்டாச்சு, இலை ஓட்டவும் தண்ணியை போட்டாச்சு, இலைகளையும் தண்ணியை போட்டாச்சு. சோத்தை வச்சா, குழம்பு ஊற்றி கூட்டு பொரியெல்லாம் வச்சாச்சு, பிணைஞ்சு சாப்பிடத்தே போனேன். அங்க இருந்து ஒரு அண்ணன் வந்தார், தம்பி இங்க பப்பு நடிக்க யாரும் கேட்டாரு. அண்ணன் நான் தான் சொன்னேன். சரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சரி, இன்னொரு அண்ணன் வந்தார், தம்பி இங்க பப்பு நடிக்க யாரும் கேட்டாரு. அண்ணன் நான் தான். சரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சரி, இன்னொரு அண்ணன் வந்தார், தம்பி இங்க பப்பு நடிக்க யாருப்பான்னு கேட்டாரு. அண்ணன் நான் தான். சரி சாப்பிடு, பனி இப்பவே பத்தாச்சு, நீ சாப்பிட்டு இப்ப பவுடர் போட்டு அடிச்சு பொலந்த அப்படின்னு சொன்னா சோறு இங்க மனசு வருமா? ஆனா இன்னைக்கு அருமையான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி. யாருப்பா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. யாரு? நடன பேரணி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், யார் சிங்கப்பூர் புகழ். பொம்பளை பிள்ளைன்னு அப்படி இருக்கணும். லட்டு மனவையை சேர்ந்த அனிதா அவர்கள் நடிக்க காத்தடிக்க கொஞ்சம் சேத்தனைக்க மானே மா கோயில என்ன ஆடி மாசம் கீடி மாசம்னு இப்ப என்ன மாசம் இருக்கு? நல்ல புது பாட்டா பாடியா, சும்மா விட்டு நீ வாய முடுறா பேசுறேன். நான் உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசாம. இப்ப என்ன மாசம் வந்துட்டு என்னடா பாட்டு பாடிக்கிறீங்க? மாசி என்ன மாசம்? நீ வாய முடுறா, உன்னை யாரும் பேச சொன்னாங்களா? பேசாம இருறா, உனக்காக தான் அண்ணன் தம்பி பேசிக்கிட்டேன். என்ன மாசம் நடக்குது? மாசி. உன் வாய முடிட்டு நீ பேசாம இருறா, வேலையை மட்டும் பாடுறாங்க. என்ன மாசம் நடந்துருக்கு? உனக்கு அறிவு இல்லை, எங்கடா செருப்பு கலைஞ்சு எங்கடா இருக்கிற? உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி, நின்றா. என்ன மாசம் நடந்துக்கிட்டு? மாசி 5300 ரூபாய். உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேசாம இருக்கலான்னு சொல்றேன், பேசிக்கிட்டே இருக்கேன். என்னடா கதை? தம்பி தம்பி தப்புதான், பண்ண தப்புதான். எப்படி பாட்டு இருக்கு? காலில் வந்து மன்னிப்புக்கிறேன், காலில் வந்து மன்னிப்புக்கிறேன். தெரியாம பாடிட்டேன். இந்த மேடோட சரி, இந்த பாட்டை இனிமேல் வேற பாட்டு பாடியா? நம்ம இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, எப்படி ரசிகர்கள்? தம்பி இப்ப என்ன மாசம் நடக்குது? மறந்து விட்டு நிக்குது மூதே. மாசி திங்கள், ஆடி மாசம் பாடக்கூடாது, அவ்வளவுதானே? மாசி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க மாறி வாடுயிலே. அப்படி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், இப்ப நான் பாரு 12 மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தடிக்க மாறி வாடுயிலே. தெரியாம சொல்லிவிட்டேன் பாட்டு பாட சொல்லி. நானே செல்ப கட்டி அடிச்சுக்கிறேன் தலையில. நானே ஒண்ணும் படிக்க நம்ம. சரி, வேற எதுவும் புது பாட்டு? இந்த தூத்துக்குடி கொத்தனாரும் தூக்கிக்கிட்டு வச்சாரு, அது பாட்டு ஏன் பாட்டுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்புல சார்ந்த நன்றி கலந்த. ஆனா என் தம்பி எல்லாம் இந்த சந்தோஷத்துல
இப்ப நல்லா சந்தோஷமா இருப்பேன். நாளைக்கு காலையில பள்ளிக்கூடம் போயில எப்படி 9 மணிக்கு அம்மா வயித்து என்ன பண்ணுதா? 9 மணிக்கு 9 மணி வந்து 11 மணி வரை ஓஹோ பார்த்தா 12 மணிக்கு பார்த்தா வேலைக்கு வர தூள்ல அடக்கும் பேக்கு பாக்கு. அதான் நல்லா ஆடிப்பேன். நான் அடுத்த போய் பிறந்துட்டு படுத்தேன் அவர்கிட்ட. ஆமா வீல யாரு இந்த இருக்கா சேப்பு இது பண்ணல யாரு? சேப்பு இது. ஆமா ஆமா மங்கி கேப்பு. அவன் பேர் தெரியுமா? அவன் பேர் என்ன? அவன் தான் சச்சின் டெண்டுல்கர். ஓஹோ பேட்டு உத்த தண்டி. ஓஹோ அவர் பக்கத்துல தம்பி கல்பனை பண்ணுங்க. அவன் யார் தெரியுமா? அவன் யாரு? அவன் தான் ஜடேஜா. அடிச்சா பாரு ஜடேஜான்னு மூத்த வேற என்ன. அவர் பக்கத்துல தம்பி உட்கார்ந்து ஒரு சேப்பு சட்டை. அவன் யார் தெரியுமா? அவன் யாரு? அவன் தான் டோனி. சரி டோனி தோனி. தோனி அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவன் யார் தெரியுமா? அவன் யாரு? அவன் தான் கங்கோலி நக்குமார வச்சிருந்தாள். இப்ப யார வச்சிருக்கேன்? இப்ப அவ கேட்டு சொல்றேன் போன் அடிச்சு சரி, சரி, சரி. ரொம்ப சிறப்பா இசை அனுபவம் இந்த ஆண்டு நன்றி என்னை அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் வேற இன்னும் சொல்ல மறக்கலையே. மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு ரொம்ப சிறப்பான கொட்டகை அமைத்திருக்கின்ற கொட்டகை அமைப்பாளர் அன்புள்ளவர்கள் சார்ந்து நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக்கு தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் பக்தகொடி அனைவரையும் அன்புடன் அழைப்பது திருவத்தேவர் கிராமத்தார்கள் மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள், திருவத்தேவன் நாடக அமைப்பு, எஸ் விஜயகுமார் சிரிப்பு நடிகர் எட்டிச்சேரி. இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 50,000 60,000 கூடனா 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு அமைத்து தருவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நாடகம் மட்டுமில்லை ஆடல் பாடல் கிராம நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்புப்பா எட்டிச்சேரியை சேர்ந்த விஜயகுமார் அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றார். இதுக்கு மேலே பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன். பொலிகிறது மாதிரி வந்துட்டு குண்டியை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். எப்போதான் உள்ளே போவேன்னு சொல்லுவீங்க. நான் உள்ளே போயிட்டு பொம்பளை பொண்ணு வர சொல்லுவோம் என்பதை சொல்லி எங்களது போக மாட்டேன். நான் பாட்டு படிக்க வரேன்னு நான் எத்தனை தலைவலி கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு தலைவலிக்கே நான் உள்ள போகவே மாட்டேன்னு 1/2 மணி நேரம் டாக்டர் நீ தூக்கு 1/2 மணி. அவங்க சந்தோஷம் தாங்க முடியல. என்ன பால் காவடி எடுக்க போற மாதிரி உனக்கு நான் உள்ள வரல அவ்வளவு சந்தோஷம். என்ன அப்புறம் பொம்பளை வந்தா பார்த்துட்டு பொழுதுட்டு படுப்பேன். வாழ்க்கையில நடக்கிறது. அதனால விடியற வர இந்த தம்பி பொழுது படுத்தேன். விடியற வர இருந்து நாடகத்தை ரசிங்க. வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிங்க. எந்திரிச்சு போயிடாதீங்க. ஆமா போயிருவீன்னு நினைக்கிறேன். அங்கமே கருது எனக்கு. நீங்க போங்க இருங்க, அது உங்க ஊரு, எனக்கு தேவையா? நான் பவுடர் போட்டு எனக்கு 4500 ரூபாய் சம்பளம் சிவாங்க. நீங்க போங்க குப்புறம் கொடுக்க பாருங்க, இல்ல பல்ட்டி அடிச்சு கூட பாருங்க. ஆமா அதனால விடிய வர இந்த நாடகத்தை ரசிங்க. வளர்த்த ஆத்தாக்காரன் விடிய வர இந்த நாடகத்தை ரசிக்கணும் என்பதை சொல்லி லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சொன்னாலே இந்த லோனுனால பல குடும்பம் லோன்னு தெரியுது. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாயா, வளர்த்த ஆத்தாக்கால வீட்டுல 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. ஏன் முந்தா நாள் ஒருத்தர் எங்க ஊர்ல பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். ஐயா ஒருத்தர விடுதலை இந்த லோனுனால. இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. எப்படி? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்என்டி, மயிர புடுங்கி, ஆமாண்டி, பிரகதீஸ்வரியா? ஆமாங்க, லோனு பேரு. ஓஹோ, ஆசீர்வாதம்னு ஏன் பேர் வந்து தெரியுமா? ஏன்? இந்த லோன் வாங்குற வர இந்த புருஷன் முன்னாடி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பித்தான் இருக்கு. ஆமா, என் மச்சினே வச்சிருக்கேன், அங்கே வேலை ஆக்கணும், வீடு ரூப்பு போடணும், சென்ட்ரிங் போடணும்னு பணம் வாங்குற வர புருஷனை முன்னாடி கும்பிடுவாங்க. சரி, பணத்தை கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிடுங்க அக்கா கும்பிடுக்கா. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமா விடியாதோ? வீட்டுல புரிச்சே இருக்கானா இல்லையா? லோனுக்காரன் தானே 4:30 மணிக்கெல்லாம் இருக்கேன்.
அவன் முடிஞ்ச நாள் ஓடுக்காரன் நமக்கே சந்தேகமா வந்துருது. வந்து வீட்டு வாசல்ல ஒரு பாயை ஒண்ணு விரிச்சுறாங்க. பாயை விரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சிடறேன். இந்த பணம் வசூல் ஆகிற வரை அந்த பணம் வசூல் ஆகிற வரை அந்த விளக்கு எரியும். வசூல் பண்ணோம்னா விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடுலாம் இருள் அடிச்சு குட்டியாச்சில போயிருமா, அவங்க வீடுல விளக்கு முடிச்சு ஓஹோன்னு ஆயிடணுமா. சரி, இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவின் ஒரு ஆள் இருப்பாங்க மகளிர் மன்றத்திலயா? ஆத்தி அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆளப்புற மந்திரி மாதிரி அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு கேன்வாஸ் வாங்கி கூட கிழிச்சு வச்ச செருப்பு அந்த பொம்பளையில சிரிக்கிற பார்த்தா அடியே ஆத்தி குழுத்தலைவி நிறைய இருப்பாங்க. 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி, அவங்க ஒரு கேன் பேக்கு 200 ரூபாய்க்கு பேக்கு ஒரு கிழிச்சு வச்ச செருப்பு. நான் தான் குழுத்தலைவி. குழுத்தலைவி 5ஆம் தேதி 5 நாள் வேலைக்கு லோடு கட்ட கொடுத்தே வந்தா அவங்க வீட்டுல இலை விழுக வந்துட்டேன். அடியா அழியாம அப்பதான் அச்சமா வந்துட்டேன். இலை விழுக ஓடி ஒழுங்கடி வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஆள் வந்து கட்டா இல்லைங்கிறது. ஆனா சிரிக்கிற பார்த்தா ஒரு ஆள் வளர்ச்சி 15 லோனா வாங்கிருப்பிய. லோன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தயவு செய்து சொல்றேன், நான் வளர்த்த ஆத்தாக்க நம்ம கஷ்ட சூழ்நிலைக்காக நம்ம லோன் வாங்குறோம். புருஷன் என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரிஞ்சுக்கிறேன். திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய்க்கிழமை லோனு, புதன் வியாழை வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோன் வாங்குறது. இந்த கடுப்புல புரிச்ச தண்ணியை போட்டு நோத்தனமான்னு போட்டு மிதிக்கிறது. தயவு செய்து குடும்பத்துல சண்டை கொடுக்கலாம இருங்க. அதுல இந்த லோன் வாங்குற அன்னைக்கு எப்படி நம்மளால பொண்டாட்டிட்டு பேசாம பாரு. எப்படி எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கு. நம்மளால டைலாக் கொடுப்பேன், நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு எத்து பல்லா இருக்கு. நம்மளால சொல்லுவாங்க பல்லு முத்து சிரிப்பு போட்டு பார்த்தா அன்னைக்கு லோன் வாங்குற அன்னைக்கு 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் கொடுப்பேன். வச்சுக்கடி எப்ப பார்த்தாலும் பரட்ட முட்டை மாதிரியே தெரியலன்னு சொன்னேன். 10 வருஷமா தாடி கட்டிருக்கு, அப்ப தெரியாது. மல்லிகை போய் கொடுத்து அவங்களுக்கு சேலை ஜாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டு சட்டை, வீட்டுக்கு 2 கிலோ கறி நைஸா சொல்லுவா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிட்டு மற்ற நாள் மூத்தத்தை குடிச்ச மாதிரி ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிடணும், தண்ணின்னு வாங்கி சாப்பிட்டுவா. சரி, அந்த இருந்தாலும் 1 மாசம் ஆயிரும். பொண்டாடி சொல்லு, ஏங்க அந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி லோனு கட்டணுங்க சொன்னா போச்சு. புருஷனுக்கு ஆத்திரம் தரத்தைய முட்டை முட்டை நானும் அவனை லோனை வச்சேன்னா மாறைய பண்ணுங்க. எதையாலும் அப்படி சொல்லி பார்க்கணும்னு இருக்கேன். நான் சொல்லிக்கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதையே துவங்கன்னா உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். தயவு செய்து லோன்னு நீங்க 40,000 வாங்கினீங்கன்னா 40,000 திட்டமா வட்டி கட்டணும். நம்ம கஷ்டத்துக்காக வாங்குறோம், பார்த்து நம்ம கவனமா இருங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குன்னா நன்றி. மற்றும் அது மட்டும் இல்லை, நானே சொந்தமா ஒரு பாடல் பாடி தயாரித்து நடித்திருக்கேன். வாடி ராசத்தினர் பாடல் கார்த்திக் ராஜா திரையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 5 பாடல் இதே மாதிரி நான் என் சொந்த ஏற்பாடில் நான் நடித்து நானே பாடியிருக்கேன். திரையத்தூரான் போல நார்த்தாமலை முத்துமாரியை பற்றி ஒரு பாடல் இந்த மாதம் 6ஆம் தேதி தான் வெளியீடு பண்ணேன். அதுவும் கார்த்திக் ராஜா திரையத்தூரான் யூடியூப் சேனல் பாருங்கள் என்று சொல்லி எங்களது கலைப்பணியை எல்லாமே உங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். வருஷம் இதே மாதிரி நாடா வைங்க, என்னையே பப்புன்னு போடுங்க. நீங்க எல்லாம் வரியை போட்டு கீழே உட்காந்துருங்க. நாங்கெல்லாம் வீடு வாசல் கட்டி வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். சுத்தியே